வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ட்ரம்ப் விதித்த உலகளாவிய வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்து அதிரடி உத்தரவு. சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த கூடுதல் வரிகளுக்கு தடை விதித்தது அமெரிக்க நீதிமன்றம். 1977 சர்வதேச பொருளாதார அதிகார சட்டப்படி வரிகள் விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரம் கிடையாது. அமெரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட் உட்பட 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதிரடி உத்தரவு. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியாகிவிட்டது என்று திமுக ஐடி விங் நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆன்லைனிலும் சரி ஆஃப்லைனிலும் சரி திமுகவே லயன் என்பதை நிரூபிப்போம் என்றும் சூளுரை. 2026 தேர்தலும் அதே போலதான். திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையும் டிஎம்கே தான் லயன்னு காட்டுவோம். திமுகவை கலங்கப்படுத்தி தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைந்து விடலாம் என்று எதிரிகள் எண்ணுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டிஃபென்ஸ் செய்வது மட்டும் வேலையல்ல, அவ்வப்போது அட்டாக்கும் செய்ய வேண்டும் என்றும் ஐடி விங் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம், தமிழ்நாட்டை சிதைச்சிடலாம்னு நம்ம எதிரிகள் நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம்தான் அவதூறுகள். எனவே அந்த அவதூறுகளுக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்காம சோசியல் மீடியாவுக்கான அஜெண்டாவையும் நாம தான் செட் பண்ணணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். மத்திய அரசின் ஓரவஞ்சனை, நிதி நிலைமை சீராக இல்லாத நேரத்திலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் தங்கள் சாதனைகளை தாங்களே மிஞ்சும் அளவிற்கு செயல்படுவோம் என்றும் உறுதி. போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற எனக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக எம்எல்ஏ எம்பிக்கள், தொகுதி அளவில் பயிற்சியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர் ஆகியோருடன் காணொலி வாயிலாக ஆலோசனை. வரி விதிப்பு தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேசபக்தியற்றவர்கள், அரசியலமைப்பிற்கு விசுவாசமற்றவர்கள் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் விமர்சனம். நாட்டிற்கு சரியானதை செய்ய நீதிபதிகளுக்கு தைரியம் இல்லாததற்காக வெட்கப்படுவதாகவும் வேதனை. மற்ற நாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகளை குறைப்பதற்கான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தான் உறுதியாக ஏற்கவில்லை. உச்சநீதிமன்றத்தின் முடிவு எதிர்காலத்தில் வரிகளை உத்தரவிடும் அதிபரின் திறனை கட்டுப்படுத்தாது என்றும் ட்ரம்ப் திட்டவட்டம். மதுரையில் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் இன்று மகாத்மா காந்தியின் நினைவை போற்றும் நிகழ்ச்சி. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு.
திருச்சியில் இன்று நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026. 117 ஆண்கள் 117 பெண்கள் என 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். (2026) சட்டமன்ற தேர்தலில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த தொகுதியில் போட்டி? காரைக்குடி தொகுதியில் போட்டி என தகவல் வெளியாகி வரும் நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு. சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்ததாக தகவல். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று ஓ. பன்னீர்செல்வம் அதிரடி கருத்து. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட ஓ. பன்னீர்செல்வம் திடீரென திமுக ஆட்சிக்கு புகழாரம். அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. எம்ஜிஆரின் மதிய உணவு திட்டத்தை போல் தமிழ் சமூகம் இருக்கும் வரைக்கும் காலை உணவு திட்டத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள். தமிழகத்தில் மீண்டும் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் சட்டப்பேரவையில் பேச்சு. தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி என்று தமிழிசை சவுந்தரராஜன் சாடல். அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து பேசாமல் மணிப்பூர் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுவதாகவும் விமர்சனம். பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி பயில இடம் கிடைத்தால் பெற்றோர் நிம்மதியாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து புகழ்ந்து பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி. (45 ஆண்டுகால அரசியலுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்ட எண்ணை தூக்கி பிடித்தவர் விஜய். திமுகவை வீழ்த்த தவிக தலைவர் விஜயால் மட்டும்தான் முடியும் என்றும் கே.ஏ. செங்கோட்டையன் சூளுரை. ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிவதற்கு ஒரே சக்தி தான் நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சில பேர் இடையிலே வருகிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அவர்களுக்கெல்லாம், உங்களால் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. வீழ்த்துகிற சக்தி நம்முடைய தமிழகத்தின் வெற்றி தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்பதை ஒரு துண்டு பேப்பர் இல்லாமல் விஜய் செய்தியாளர்களை சந்திப்பார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தயாரா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதவ் அர்ஜுனா சவால். பேட்டி கொடுக்க மாட்டார். இப்ப நான் ஓப்பனா திமுக காரன் பார்த்து கேட்கிறேன், நாளைக்கே ஒரு ஸ்டேஜ போடுவோம், எல்லா பத்திரிகையும் கூப்பிடு, 2 பேர் தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். சேலஞ்ச் விடுற முதலமைச்சரை பார்த்து எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். என் தலைவர் தனியா வருவார். 2 பேரை வச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். இந்த போட்டிக்கு நான் ரெடினா நாளைக்கே நான் ரெடி, என் தலைவர் ரெடி. இந்த அள்ள சில்லறைக்கெல்லாம் என் தலைவர் பதில் சொல்ல மாட்டார்.
திமுக தலைமை உத்தரவிட்டால் தவேக தலைவர் விஜயை எதிர்த்து போட்டியிட தயார். திமுக வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் பி.டி. செல்வகுமார் பேட்டி. தலைமை கட்டளை எடுத்தால் விஜயை எதிர்த்து கூட நான் போட்டியிட தயாராகத்தான் இருக்கிறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வேன். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவிடம் காங்கிரசினர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு தொகுதியை வாங்கிக் கொண்டதாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் சர்ச்சை கருத்து. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திமுக போட்டியிட்டிருந்தால் அனைத்திலும் வெற்றி பெற்றிருக்கும் என்றும் பேச்சு. 30 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். எங்க நாங்க இதுல இருந்து பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போறதுக்குள்ள தான் போய் கையில காட்ட விட்டு அழுது க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. இது ஊரை தாண்டதுக்கு முன்னாடியே இல்ல 30 தொகுதி சூரியன் ஊச்சிருக்கும். ராதிகா நடிப்பில் வெளியாக உள்ள தாய் கிழவி படத்தின் போஸ்டரை மார்பிங் செய்து பாஜக காங்கிரஸ் இடையே மோதல். நிர்மலா சீதாராமன் புகைப்படத்தை காங்கிரசும் சோனியா காந்தி புகைப்படத்தை பாஜகவும் சித்தரித்து வெளியிட்ட புகைப்படங்களால் கருத்து மோதல். பாமக நிர்வாகிகளை அங்கீகரிக்க கோரியும் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரியும் ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு. உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நிவாரணம் தேடிக்கொள்ள உத்தரவிட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருப்போரூர் கந்தசாமி கோவில் மாசி பிரம்மோற்சவ விழா அழைப்பிதழில் சாதி பெயர்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கு. கோயில் திருவிழாக்களுக்கான அழைப்பிதழ்களில் உபயதாரர்களின் பெயரில் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது மயானத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்த அனுமதி மறுப்பது தீண்டாமைக்கு சமம். ஈரோடு கருமாண்டி செல்லிப்பாளையத்தில் உள்ள வண்டிப்பாதை நிலத்தை மயானமாக மாற்றக்கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நீலகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் விநியோகிப்பதற்கு பதிலாக மாற்று வழிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்திடுக ஆவி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, தேனி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாஜக மூத்த தலைவர் H. ராஜா டிஸ்சார்ஜ். 21 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குணமடைந்து வீடு திரும்பினார். உதகை அருகே பெற்ற தந்தையால் பாலியல் தொல்லைக்கு ஆளான 9ஆம் வகுப்பு மாணவி விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. பாலியல் குற்றவாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் மாணவிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் இன்று ரோப் கார் சேவை நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ். ஐநா சீர்திருத்தங்கள் மற்றும் தெற்குலக நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உள்ளிட்டவை குறித்து முக்கிய விவாதம்.
டெல்லியில் நடந்த AI உச்சி மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சட்டையை கழற்றி அரை நிர்வாணத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டவர்கள் அதிரடி கைது. இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறை. ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்த பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. உலகளவில் 40% வேலை வாய்ப்புகள் செயற்கை நுண்ணறிவால் பாதிக்கப்படக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை. இந்தியாவில் ஆண்டுதோறும் 26% வேலைகள் AI-ஆல் தீவிர தாக்கத்திற்கு உள்ளாவதாகவும் கருத்து. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா ஆறுதல் வெற்றி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஓமன் அணியை பந்தாடி அசத்தல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்று இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. மூன்றாவது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய மகளிர் அணி தீவிரம். என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பலரும் பேசுகிறார்கள், ஆனால் அதில் உண்மை எதுவும் இல்லை. முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தால் அதை நானே நேரடியாக பகிர்வேன் என்று 2வது திருமணம் குறித்த வதந்திகளுக்கு நடிகை மீனா முற்றுப்புள்ளி. $10 கோடி பணம் கேட்டு ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங்கிற்கு கொலை மிரட்டல். பிரபல தாதா பிஷ்னோய் கேங் பெயரில் அமெரிக்க எண்ணில் இருந்து வந்த மிரட்டலை அடுத்து பாதுகாப்பு அதிகரிப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.